எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெகன் கார்த்திக். டோபிகோ பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து. ஸோ நம்ம டோபிகோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் டிஸ்பிளே.com. டிஸ்பிளே.comல எனி பிசினஸ் ஓனர் அவங்களுக்கான பிசினஸ் மார்க்கெட்டிங் வெப் பேஜ் டூல அவங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இப்போ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், ஜெராக்ஸ் ஷாப்ஸ் இந்த மாதிரியான இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அவங்க பிசினஸ்க்கான போஸ்டர்ஸ், பிசினஸ் கார்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசெட்ஸ் கிரியேட் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் கிரியேட் பிஸ்னஸ் ஃபார் அதர்ஸ்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தேன். ஏன் கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இடத்துல வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. அது இவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு ப்ளஸ் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா டிஜிட்டலாக இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஃபிட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் டோபிகோ வந்து இந்த ப்ராசஸே பண்ணுது. ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் எல்லா ஓனர்களுக்கும் டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு அது இல்லாமல் ஒரு ஓனருக்கு வந்து இன்னொருத்தர் சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த கான்செப்டை நாங்கள் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த அட்மின் ஆக்சஸ் எல்லாம் ஓனர்கிட்ட இருக்கும். கிரியேட் பிஸ்னஸ் ஃபார் அதர்ஸ் வந்து அவங்களுக்காக கிரியேட் பண்ணி தரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிஜிட்டல் பிரிண்டர் ஷாப்போ இல்லை எஸ்சிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் display.comல உள்ள போயிட்டு என்னோட கிளைண்ட்ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் இது மாதிரி நான் என்னால் வெப்பேஜ் பண்ணி தர முடியும், இல்லைன்னா வெப்சைட்டே பண்ணி தர முடியும். ஸோ வெப்பேஜுக்கான கமிஷன்ஸ் அமௌண்ட்டும் இருக்கு, வெப்சைட்டுக்கான கமிஷன்ஸ் அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பண்ண கிரியேட் பிஸ்னஸ் ஃபார் அதர்ஸ் display.comல உள்ள போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து என்னோட என்ரோல் ஐடி வாங்கணும். கெட் என்ரோல் ஐடி ஆனதுக்கப்புறம் வந்து என்ரோல் ஐடி கொடுத்தானே என்னோட ஃபுல் நேம், என்னோட மொபைல் நம்பர், ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஸோ நான் என்ன மாதிரி இருக்கேன், நான் ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கேனா, ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேனா, இல்லை அதரில் போயிட்டு நான் எஸ்சிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கேனா, என்னோட யூபிஐ ஐடி, நான் ஃப்ரீலான்சராக இருப்பேன் இல்லையா, இல்லைன்னா ஒரு கம்பெனியாக இருப்பேன் இல்லையா, கொடுத்துட்டு என்னோட என்ரோல் ஐடி மூலியமா என் பேர் இதெல்லாம் வந்துடும். ஸோ நான் இப்போ எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இப்போது எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குன்னு காட்டும். ப்ளஸ் என்னோட கார்டும் இருக்கும், அதை நான் ஷேரும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்கோம், சில பேருக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணலான்ட்டு. ஸோ என்னோட ப்ரொஃபைல் கார்டும் வச்சுக்கலாம். இங்கே வந்து என்னோட ஃபர்காட் பண்ணிட்டேன். ஸோ என் நம்பர் திருப்பி போட்டுட்டு நான் திருப்பி என்ரோல் ஐடியை வாங்கிட்டு காப்பி பண்ணிவிட்டு திருப்பி ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் என்ன, எனக்கு கமிஷன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னோட ப்ரொஃபைலில் இருக்கிறதான் காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நான் கெட் ஸ்டார்டட் கொடுத்தேன்னா, யாருக்கு நான் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ் ஓனரோட நேமு, மொபைல் நம்பர், அவங்களுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருந்தாலும் நம்பர் வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஓனர் நேம், டேக் லைன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் பிஸ்னஸ் கிரியேட் ஆகும். அந்த டேக் லைன் பிஸ்னஸ் நேம் கொடுக்கும்போது ஸ்பேசிங் இல்லாமல் கரெக்டாக ஒரே லைனில் இருக்கும். இப்போ 2 வேர்டு பேசலாம் கூட ஸ்பேசிங் கொடுக்கூடாது. டொமைன் நேம் மாதிரி அது, சப்டொமைன் மாதிரி அது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இ-காமர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களா, ஸ்டாட்டிக் செலக்ட் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கம்பெனி ரீட்டெயிலாக எதுவான்னு பார்த்துட்டு அவங்களுக்கான ப்ரைஸிங் அமௌண்ட் இங்கே காட்டும். சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தோடனே அவங்களுக்கு நீங்களே பே பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வெளியில் இருக்காங்கன்னா கூட அவங்களோட யூபிஐ ஐடியை வந்து கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் போகும். அவங்க பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ஓனரோட இது இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆயிருக்கு, இதுதான் இது அப்படின்னு காட்டும். பிஸ்னஸ் குவாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். display.com/குவாட்ரி, இப்போ display.com/எம்ஜிஆர் பிரியாணி கடை அந்த மாதிரி இது மாதிரி வரும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி தெரியும். இந்த டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கான மார்க்கெட்டிங் அசட்ஸு, போஸ்டர்ஸ், பேனர்ஸு, இப்போ அவங்க கேலண்டர், இயர்லி கேலண்டர் வருது, அதெல்லாம் கூட வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ரெவென்யூ, அவங்களுக்கு பிஸ்னஸ் டிஜிட்டல் ஃபிட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க, ஒரு பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு உங்கள் டேஷ்போர்டில் காட்டிடும். ஸோ இனிமேல் அதுக்கு அடுத்த பிஸ்னஸ் நீங்கள் போயிடலாம். தேங்க்யூ. இந்தியாவில் இருக்க எல்லா பிஸ்னஸும் டிஜிட்டலாக ஃபிட் ஆகணுன்றது எங்களோட எண்ணம். இதுக்கு உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்து க்ரோ பண்ணலாம். தேங்க்யூ.